அரசாங்க அனைத்து திட்டங்களும் விவசாயம் சார்ந்து இருக்கிற எல்லா துறைகளிலும் பாதுகாப்பு அலுவலகத்தின் சார்பில் திட்ட செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. மாவட்ட வருவாய் அலுவலர், துறை சார்ந்த அலுவலக பெருமக்களுக்கு முதற்கண் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். இரண்டாவதாக சத்துணவு பணியாளர் இருக்கக்கூடிய அவர்கள் நம் குழந்தைகளுக்கு தேவையான ஆலோசனைகள், திட்டங்கள், பாதுகாப்பு குறித்து கிராம பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது யாருக்காக சம்பாதிக்கிறோம் என்ற சூழ்நிலைகளை ஒரு சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். நாம் குழந்தைகளுக்காகத்தான் நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை மறந்து காலங்களில் ஒரு சுழலை தேக்கம் அடைந்தாங்க, வெளியில போயிட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது புதன்கிழமை ஒரு வட்டத்தில் உள்ள கிராமத்தை தேர்வு செஞ்சு அந்த கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாமானது நடைபெறும். முன்னாடியே பெறப்படக்கூடிய மனுக்கள் மேலே உள்ள நடவடிக்கைகள், அதில் உள்ள பலன்கள் மக்களுக்கு வழங்குவது மற்றும் இல்லாமல் மேலும் அந்த ஊராட்சியில் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு மனுக்கள் பெற்று அதன் மேலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படுறதுக்காக, மனு கொடுக்கறதுக்காக ஊர் மக்கள் எந்த அலுவலகத்திலையும் போகாமல் அவங்க ஊர்லேயே நடக்கக்கூடிய முகாமில் மனு கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த முகாமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் உங்களிடம் அவங்க துறை சார்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் திட்டங்களை பற்றின விளக்கங்களையும் எடுத்து கூறுவார்கள். அது தெரிஞ்சு ஊர் மக்களுக்கு அது எவ்வாறு பயன்படும் அப்படின்றத நீங்கள் அறிஞ்சிடலாம். உங்களுக்கு அதில் எந்த திட்டத்தில் பயன்படுறதுக்கு தகுதியாக நீங்கள் இருக்கீங்களோ அதில் பயன்படுறதுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு. அவ்வாறு இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த முகாமில் கிட்டத்தட்ட 14 லட்சம் மதிப்பீடிலான 56 பயனாளிகளுக்கு பலன்கள் முன்னாடியே பெறப்பட்ட மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுத்து வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிற்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது நிறைய பேர் மனு கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்கீங்க. அந்த மனுக்கள் மேலேயும் துறை சார்ந்த அலுவலர்கள் மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த நடவடிக்கைகள் மேலே உள்ள கண்காணிப்பும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவிக்கிறேன். பிற துறைகள் இன்னைக்கு பேசினாங்க. ஊரக வளர்ச்சித்துறை மட்டும் இன்னைக்கு திட்ட விளக்குரை சொல்லலை. ஒரு சில திட்டங்கள் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக பல்வேறு திட்டங்கள் இருக்கு அப்படின்றத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் நம்ம பஞ்சாயத்துல 2023-24 ஆண்டுல பார்த்தா மொத்தம் 17 வேலைகள் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 39 லட்சம் ரூபாய் மதிப்பீடுல வேலைகள் நடைபெற்றிருக்கு. மேலும் 2024-25 ஆண்டுல 38 வேலைகள் நடைபெற்றிருக்கு. அது கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பீடுல வேலைகள் நடந்திருக்கு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை பற்றி நான் சொன்னேன். அதுல 3 பயனாளிகள் நம்ம கிராமத்துல வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு சென்ற ஆண்டுல. மேலும் ஆட்கள் தகுதியான பயனாளிகள் இருந்தோம் அப்படின்னா நீங்க விண்ணப்பிச்சு அந்த திட்டத்துல பயன்படலாம். PMAY திட்டத்துல ஒரு வீடு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த வீடு மராமத்து திட்டத்திலையும் 4 வீடுகள் 4 பயனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ மேலும் விண்ணப்பங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்கிங்க. உங்க தகுதியை சரி பார்த்து உங்களுக்கு அந்த திட்டத்தோட பலன்கள் கொண்டு சேர்க்கிற மாதிரி உள்ள முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறது. 7 பானுபிரியா, 8 தமிழரசன். அமைதியா இருக்கேன். சார்
வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களான டிராகன் பழம் போட்டோ இந்த ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை